ஹாய். எங்கள் அம்மா கிண்டர்கார்டன் டீச்சர். ஸோ எனக்கு இந்த குழந்தைங்களோட பழகுற சந்தர்ப்பம் இதால் ரொம்ப நிறையா கிடச்சிருக்கு. அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஃபன்னியான எக்ஸ்பீரியன்ஸ் நினைஞ்சிருக்கு. அதில் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, லைக் இன்னசென்ட்டான ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு குழந்தை என்கிட்ட அங்கிள் நீங்கள் ரீசைக்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. நான் அதுக்கு பதிலுக்கு என் மனசில் டக்குன்னு எனக்கு லைட்டாக சிரிப்பு வந்துடுச்சு. பட் நான் காட்டிக்கல. ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தானே நான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த பதில் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கா, எதுக்கு இந்த உலகத்தை நீ காப்பாற்றணும் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லு, நான் ஓகேவாக இருந்தால் நான் ரீசைக்கிள் பண்ண தொடங்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அது சொல்லுது, ஏன்னா அங்கே தான் என்னோடய பொருள் எல்லாம் நான் வச்சுருக்கிறேன், அதால் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் நான் அப்படின்னு சொல்லிடுச்சு. எனக்கா என்ன சொல்லதுன்னே தெரில. ஸோ இன்னசென்ட்டாகவும் சீரியஸாகவும் என்கிட்ட சொல்லிச்சு. நான் சரிமான்னு சொல்லி தலையாட்டிட்டு போயிடுச்சு. அது ஓடி போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் திங்கிங், என்னடா நம்ம இந்த சுச்சுவேஷனில் எங்கே நியூஸ் தந்தாலும் இந்த பயோவாரு, கோவிடு, கிளைமேட் சேஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா நெகட்டிவ் நியூஸை கேட்குறோம். இதெல்லாம் எப்படி வெளியே போக போகிறோம், எப்படி நம்ம இதை ஓவர் கம் பண்ண போகிறோம் எனக்கு தெரியல. பட் அந்த குழந்தை சொல்லும் போது தான் எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மெயினாக என்னென்னா, நம்மலாம் அதை சால்வ் பண்ணுவோமா, நம்ம இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் சால்வ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன இப்போ ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ பிறந்து வளர்ந்து வர குழந்தைங்க, ஸோ ரொம்ப 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 இன்னசென்ட்டான குழந்தைங்க, அதுங்களை ப்ராப்பராக நம்ம ரொம்ப சூப்பராக வளர்த்து இந்த சொசைட்டிக்கு அதுங்க வெளியே வரும்போது ஒரு நல்ல நல்லா சிந்திக்கக்கூடிய பர்சனாக, உண்மையான நல்ல பர்சனாக சொசைட்டியில் வர ஆரம்பிச்சிச்சினாலே முக்கால்வாசி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ இன்னசென்ட்டாகவும் சீரியஸாகவும் பேச ஆரம்பிச்சிச்சிங்கன்னா, நம்ம அதுங்க வளரும் போது அதுங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் கூட இருக்கிற பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸால் தான் ரொம்ப இம்பேக்ட் ஆகும். நம்ம அது ப்ராப்பராக நம்ம குழந்தைங்கள நரிஷ் பண்ண ஆரம்பித்தாலே போதும். இப்போ இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு 10 to 15 years உலகமே ஒரு சூப்பரான பிளேஸாக மாறிடும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சொல்யூஷனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த லைக் இன்னசென்ட்டான இன்சிடெண்ட் தான் என்னை அப்படி திங்க் பண்ண வச்சிச்சு. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ.